ஆக்சுவலாக அவங்க வந்திருந்தப்போ நான் பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவங்களுக்கு ஆரம்ப கட்ட அந்த ஷூஸ் அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த கிட்ஸுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணோம். இதெல்லாம் சொல்லி செரிப்ரல் பால்சி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்பும் விளையாட்டுத் துறையில் நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு துணை நிற்பதில் திரு கோபிநாத் அவர்கள் மட்டுமல்ல, அவரை எண்ணி நாங்களும் பெருமைப்படுகிறோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நம்ம இந்தியாவிலே இந்த அவேர்னஸ் கிடையாது. இவங்களுக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் பேரா ஒலிம்பிக்ஸுன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் இவங்க கேட்டகரிக்கு மட்டுமே பேரா ஒலிம்பிக்ஸில் 145 மெடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியை மட்டும் நாங்கள் செரிப்ரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு எடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் அண்ணாக்கிட்ட இதை பற்றி சொன்னேன். அன்றைக்கி வந்து நேஷ்னல்ஸில் வந்து நம்ம டீம் வந்து தமிழ்நாடு டீம் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கு அது மூலிமா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 3 இயர்ஸ் கழிச்சா தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேஜின் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதனால எங்கள் பசங்க வந்து அப்போ இன்டர்நேஷ்னல் போக முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அப்போ அண்ணா தான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் அவர் தான் வந்து கிட்டு வாங்குறதுக்காக அவர் ஸ்பான்சர் பண்ணார். அந்த தருணத்தில் வந்து அவரும் அக்காவும் அதை வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 25 இயர்ஸ் அவருக்கு இந்த ஒரு செரிமனியில் வந்து இதை நான் சொல்லணுன்ட்டு நான் விருப்பப்படுறேன். ஸோ அப்போ வந்து இந்த செரிப்ரல் பால்சியாக இருக்கட்டும், நோ ஃபுட் வேஸ்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைசரியாக இருந்து எங்கள் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணனால ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்குன்றது நான் ரொம்ப ப்ரௌடாக வந்து சொல்லிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அண்ணாவோட சப்போர்ட்டு எங்கள் கூட எப்பயுமே இருக்குது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் எல்லாத்துக்கும் தேவைதான். இந்த மெடல்ஸ் எல்லாமே நேஷ்னல்ஸில் நம்ம டீம் வின் பண்ணது. ஸோ இந்த மெடல்ஸ் வின் பண்ணுறதுக்கு கோபி அண்ணாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ இந்த மெடல்ஸ் எல்லாத்தையும் கோபி அண்ணா கையால் எங்கள் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்கும். தனி மனிதன் நினைத்தால் மாற்றங்கள் நிகழும். அதற்கு இந்த மேடை ஒரு உதாரணம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.